வாழ்க வையகம், வாழ்க வையகம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. நான் தஞ்சை அறிவு திருக்கோயிலிருந்து வந்திருக்கிறேன். என் பெயர் மஞ்சுளா. நான் குடும்ப தலைவி. நான் 2003 சாமிஜி கிட்டே பிரம்மஞான பயிற்சி முடித்தவன். எனக்கு குடும்ப சூழலில் இருந்து மறுபடி இந்த பயிற்சிக்கு வர இயலவில்லை. இருந்தாலும் நான் எங்கள் அறிவு திருக்கோயிலுக்கு போய் தொண்டாற்றி கொண்டே இருப்பேன். என் பயிற்சிகளையும் தவத்துகளையும் விடாம செய்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு குடும்ப பொறுப்புகள் இருந்தாலும் என் முயற்சியை விடாம எப்பொழுதும் நமக்கு கிடைக்கிறப்போ கிடைக்கும். குடும்ப இதோட நம்ம போய் செய்வோம், அதை ஆதரவோட நம்ம செய்வோம்னு அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன் ஐயா. அதனோட பலன் எனக்கு இன்றைக்கு இந்த இது கிடைச்சது. நான் வந்து உட்காந்து முதல் இதிலே அமர்விலே அருள் தொண்டின் மேன்மை, துன்பப்படுபவர்களுக்கு எண்ணம் சொல் செயலால் செய்யும் உதவியே தொண்டாகும் என்று ஐயா நடத்தினது. மகரிஷியின் அன்னையின் தொண்டு, மகாத்மாவின் தொண்டு, பாரதியின் தொண்டு, ஆசிரியர் என்பவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னது நாணக்களஞ்சியம் பாடல்கள் கூறினார்கள். அடுத்தது பேராசிரியர் விவேகானந்தன் ஐயா அவர்கள் காயக்கல்ப நுணுக்கங்களை, இன்னும் அதிக நுணுக்கங்களை நம் அப்படியே உள்வாங்க முடிந்த அளவுக்கு நிறைய தெளிவாக சொன்னதும். அடுத்து 2ஆம் நாள் சீதாலட்சுமி மேடம் அவர்கள் வெகுளாமை என்பதற்கு 23 பேர்கள் கடும் சின்னம் கொள்ளாமல் இருக்க வேண்டும், அதுவே வெகுளாமை போக்கும். கோபத்திற்கு 12 பேர்கள் உண்டு, இதெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தது. அடுத்து சுமதி சீனிவாசன் அவர்கள் துரிய தீட்சை கொடுத்தார்கள். தீட்சையும் விளக்கமும் கொடுத்ததுல அப்படியே அறிவியல் நனைந்த மாதிரியே குளிர்வாக இருந்தது ஐயா. உடல் நலமே உயிர் நலம் என்று பேராசிரியர் பேசினார்கள். அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே முத்தாக என் மனதில் பதிந்தது ஐயா. கடைசியாக விவேகானந்த ஐயா அவர்கள் பாவப்பதிவும் போக்கும் முறையும் சொன்னார்கள். அது ஆரம்பித்தது தொண்டில், முடித்ததோ பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகளும். அதனால நான் ரொம்ப எல்லாத்தையும் புரிந்து கொண்டேன் ஐயா. நான் என்னுடைய தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த உயிருக்கு, இன்னொரு உயிருக்கு என்னால் உய்ய முடியும், அந்த நம்பிக்கையும் எனக்கு வந்து விட்டது ஐயா. நான் இதிலிருந்து என் தொண்டை மீண்டும் நன்றாக தொடர்வதற்கு உங்களுடைய ஆசியும் குருவின் ஆசியும் எனக்கு வேண்டும் ஐயா. வாழ்க வளமுடன்.